Hello students, today we are going to see compound words. The definition of the compound word is compound words are formed when two or more words are put together to form a new word with a new meaning. So compound அப்படினாலே join பண்ணுறது. இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடையில என்ன இருக்கும், காம்பவுண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி வேர்ட்ஸுக்கு ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டு, ஸோ ரெண்டு வேர்டையும் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு புது வேர்டு கிடைக்கும். ஸோ அதுதான் காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அதிலே நிறைய இருக்குது. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, நவுன், வேர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், ஜெரண்ட், ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு they have given only 3. அது என்னன்னு பார்த்தா noun plus noun, then gerund plus noun, noun plus verb. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ noun plus noun அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹெட் அப்படின்னா அது ஒரு நவுன். ஸோ மாஸ்டர் அப்படின்னா அதுவும் நவுன். மாஸ்டர் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து இருப்பாங்க, அவங்கள தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம ஜாயின் பண்ணால் we get a compound word, headmaster. So whom we call headmaster? For example, we take our school. நம்ம ஸ்கூலில் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவங்கள தான் நம்ம ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான். நெக்ஸ்ட்டு கீ ப்ளஸ் போர்ட், கீபோர்ட். ஸோ இது நவுன் ப்ளஸ் நவுனுக்கான எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்போது ஜெரண்ட் ப்ளஸ் நவுனுக்கான வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜெரண்ட் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் வேர்பில் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது தான் ஜெரண்ட் அப்படின்றாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஜெரண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு வேர்டில் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது தான் ஜெரண்ட் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே டைனிங் அப்படின்ருக்கு. ஸோ இங்கே ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனிங் அப்படின்றது ஜெரண்ட் வேர்ட். நவுன் நமக்கு இங்கே ஹால். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் we get a new word, that is டைனிங் ஹால். லைக் டிரைவிங் ஸ்கூல், வாக்கிங் ஸ்டிக், டிராயிங் ரூம். ஸோ லாஸ்ட்டில் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஜெரண்ட் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நவுன் ப்ளஸ் வேர்ப். we know what is verb is an action. ஸோ நவுன் பார்க்கலாம். நவுன் ப்ளஸ் வேர்புக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸ்னோ நவுன், ஃபால்னா ஃபால் ஆகுறது. ஸோ ஃபால் ஆகுறதுனா அது ஒரு வேர்ப். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தா ஸ்னோ ஃபால். அதே மாதிரி கார்னா we know that is one vehicle. ஸோ பார்க்னா அது பார்க் பண்ணுற பிளேஸ். ஸோ கார் பார்க்கு, அதை பார்க் பண்ணுற இடத்துக்கு கார் பார்க், அது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. புக் ப்ளஸ் மார்க்னா புக் மார்க், கேட் வாக், சன்செட் இதெல்லாம் நவுன் ப்ளஸ் வேர்புக்கான காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கரெக்டான ஒரு வேர்ட், ஃபர்ஸ்ட் வேர்ட்லேருந்து செகண்ட் வேர்டு கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ நமக்கே தெரியும், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம் நிறைய காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஆனால் நமக்கு இதுதான் அப்படின்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தா டூத், டூத்னா பல்லு, ஏஜ்னா வலிக்கிறது. ஸோ அது ரெண்டும் சேர்த்தா டூத் ஏஜ். அது நவுன் ப்ளஸ் வேர்பில் வரும். ஹேர் கட்டில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. தென் பிளாக் போர்ட், பட்டர்ஃப்ளை, கப் கேக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ மேட்ச் கட் வருமா, மேட்ச் கட் வராது. ஸோ மேட்ச் பாக்ஸ் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த வேர்ட், நியூ வேர்டு இருக்குல்ல, அந்த இதில் ஃபில்லப் பண்ணுங்கள். மேட்ச் பாக்ஸ், ஏர்போர்ட், பிளட் பேங்க், பாப்கார்ன், ஸ்கை ப்ளூ, ஹேர் கட், புக் மார்க், சுவிங் கம். ஓகே, இங்கே நமக்கு பாருங்கள், சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் டு மேக் அ காம்பவுண்ட் வேர்டு.
ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தா ப்ரிப்போசிஷன், ஒரு பொசிஷன், அந்த வேர்டோட பொசிஷனில் நம்ம இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். which can be placed after soft. soft அப்புறம் நம்ம இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ண முடியும்? சைக்கிள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேர் யூஸ் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டரில் நம்ம we heard that word, hardware, software. so we can put software. Second one, which can be placed before light. லைட்டுக்கு முன்னாடி என்ன வேர்டு நம்ம போடலாம்? sun. so sunlight. which can be placed after safe. சேஃப்க்கு அப்புறம் நம்ம என்ன வேர்டு போட முடியும்? safeguard. which can be placed after blue. the answer is blueprint. which can be placed after water? waterfall. so these are the compound words. so compound words na is nothing but two or more words put together. so ஒரு 2-3 வார்த்தைகளை போட்டு அதுலேருந்து ஒரு புது வேர்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.